ரேவதியும் கோபிநாத்தும் ஒரே கல்லூரியில பிஏ படிச்சுட்டு வராங்க. இவங்க 2 பேருமே 3 வருஷமாவே காதலிச்சுட்டு வராங்க. கல்லூரி கடைசி நாள் நேரம் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா ரேவதி மட்டும் கல்லூரியோட வராண்டாவில் உட்காந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ கோபி அங்க வர்றான். என்னாச்சு, ஏன் இப்படி வருத்தமா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ரேவதி, நிஜமா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஏன் இப்படி உட்காந்துருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கு கோபி, என்னன்னு சொன்னாதானே தெரியும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமா, நம்ம 2 பேரும் காதலிச்சு 3 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஒரு நாளாவது உங்க வீட்டுல சொல்லியிருப்பீங்களா? ஆனா ஏன் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி பேச்செடுத்தாவே அது மறுப்பு தெரிவிக்கிறீங்களே, ஏதாவது சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. உடனே கோபிநாத், சரி இதுதான் உனக்கு கோவமா? சரி, இன்னைக்கு வீட்டுக்கு போனே வேலையா நம்மளோட காதலை தான் வீட்டுல சொல்றேன், ஓகேவா? சரி, கொஞ்சம் சிரியே அப்படின்னு சொல்லிட்டு கோபி சமாளிக்கிறான். ஆனா ரேவதியோட கோபம் குறையவே இல்லை. ப்ளீஸ், நான் கண்டிப்பா சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா? சரி, நான் உங்களே நம்புறேன். ஊருக்கு போனேன்னு அம்மாட்ட கேட்டுட்டு நல்ல செய்தி கண்டிப்பா சொல்லணும். உன்னை மறந்துடாதீங்க, உங்களுக்காண்டி நான் ஒருத்தி இங்க காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா ரேவதிக்கு தெரியவே தெரியாது இதுதான் கோபிநாத்தை பார்க்குற கடைசி நாள் அப்படின்னு. 2 பேருமே பேசி முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. கோபியும் அவனோட வீட்டுக்கு போயிடுறான். அங்கே போனோடனே தன்னோட அம்மா கிட்ட எப்படியாவது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான். அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா தன்னோட ரூமுக்கு வர்றான். வந்தோடனே, என்னடா கோபி, படிப்பெல்லாம் முடிச்சிட்ட, அதுக்கப்புறம் எங்கே வேலைக்கு போகணுமா, இல்லை வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? எதுவாக இருந்தாலும் மனசுல இருந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே கோபியும், அம்மா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், ஆனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். என்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கே நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்ல வாய் எடுக்கிறான். அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கப்ப, சரி பேசுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே இதை பத்தி பேசிட்டு இருக்கப்ப அவனோட நண்பர்கள் வந்துட்டாங்க. சரிம்மா, என்னோட நண்பர்கள் வந்துட்டாங்க, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அங்க போனே அவங்களோட நண்பர்கள் ரொம்ப நாள் கரமிச்சு எல்லாருமே அங்க கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சவங்க. என்னடா கோபி, கல்லூரி வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு, அங்க காதல் கேதல் ஏதாவது பண்ணியா என்ன அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா சம்பத்து. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அப்படி இருந்தால் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நண்பர்கள்லாம் சேர்ந்து மது குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டே கோபி, நீயும் ஒரு பக்கம் அடிடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. டே, உனக்கே தெரியும் நான் மது குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லைன்னு, அது குடிச்சேன்னு உங்களுக்கு என்னடா வருது, ஏன்டா அதை குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். உடனே சம்பத்து, டே ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணாதடா சாமி, போதும் போதும், குடிக்கலினாலும் பரவாயில்ல, டே குடிச்சா நல்லா தூக்கம் வரும்டா, வேணா குடிச்சு பாரு, நல்லா தூக்கம் வரும்டா, தூங்குறக்காண்டி தான் நாங்கள் இதை குடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அதுக்கு கோபி, ஏடா அதுக்கு எதுக்குடா இதை குடிக்கணும், அதுக்கு தூக்க மாத்திரை இருக்குல்ல, வேணா தூக்க மாத்திரை வேணா போட்டுக்கோங்களேன், நல்லா தூக்கம் வரும்டா அப்படின்னு சொல்றாங்க. டேய், 1 போட்டாதான்டா தூக்கம் வரும், 2 3 போட்டா என்ன ஆகும் உனக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சம்பத் அங்க இருக்க சவால் வர்றியா. டே, 2 3 போட்டாலும் நல்லா தூக்கம் தாண்டா வரும், வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்றான். எங்க நீ 2 3 போட்டு தூங்கிதான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. டே, 2 3 என்ன, நான் 10 போடுறேன், யாருடா பெட்டு கட்டுறா? உடனே சம்பத்து, எங்க 20 மாத்திரை போட்டு தூங்குடா பார்க்கலாம், பெட்டுடா 10,000 ரூபாய், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்றான். உடனே கோபியும், சரிடா 20 மாத்திரை போட்டு நான் காலையில எந்திரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலா எடுத்துக்கிட்டு 20 மாத்திரையில எல்லாரும் முன்னாடியும் போட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியவே தெரியாது இன்னும் நிரந்தரமாவே தூங்க போறோம் அப்படின்னு. 20 மாத்திரையில போட்டு தூங்குறதுனால அவன் இறந்தும் போயிடுறான். எல்லாரும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க, கோபி கோபி அப்படின்னு. ஆனா அவனோட அரைக்கதவை தட்டினாலும் அவன் எந்திரிக்கல, ஏன்னா அவன் இறந்து போயிட்டான். உடனே எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் பாக்குறாங்க, அவன் இறந்து போயிட்டதா கன்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அம்மாவுக்கு இத துக்கத்தை தாங்கவே முடியல. தன்னோட மகனுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன், நிறைய கனவுகளோட இருந்த மகன் இப்படி இறந்து கிடக்குறானே நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. எல்லாரும் கல்லூரி நண்பர்களும் வர்றாங்க. இதுல ரேவதிக்கும் விஷயம் தெரியுது. அவனால தாங்கிக்கவே முடியல. தன் கழுத்துல மாலை இடுவான்னு நினைச்சிட்டு இருந்த இவன் இப்படி இறந்து கிடக்குறானே நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறான். இந்த துக்கத்தை யாருக்கிட்டையும் சொல்றதுன்னு அவளுக்கு தெரியல. எல்லோரும் அங்கிருந்து வர ஆரம்பிக்கிறாங்க.
நண்பர்களாக அதை பார்த்துட்டு நம்மளால தான் இவன் இறந்து போனான், அன்னைக்கு நைட்டு நம்ம இந்த மாதிரி பெட்டு கட்டாமல் இருந்திருந்தான் இன்னைக்கு அவன் உயிரோடு இருந்திருப்பானே, விளையாட்டா விளையாடினது விபரீதமாக முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினச்சி நண்பர்கள் எல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால துக்கத்தை தாங்கவே முடியல, குற்ற உணர்ச்சியில் எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் சோகத்தில் இருக்கிறப்போ அவங்களோட அத்தை கிட்ட சொல்லி இப்படி அழுக ஆரம்பிக்கிறார் ரேவதி. தாங்க 2 பேரும் 3 வருஷமா காதலிச்சுட்டு வந்ததாகவும் கடைசியில் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி இறந்து போயிட்டதான் நினைச்சு 2 பேருமே சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த உண்மையை கேட்டோடனே அவங்க அத்தைக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. தன் மகன் கல்யாணம் பண்ணியிருந்தா மருமகளா வர வேண்டியவ இப்படி இருக்கிறாளேன்னு நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறா. இறந்த வீட்டுக்கு வந்த சொந்த மதுமெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ரேவதியோட அவங்க அம்மா அப்பா அவங்கள கூப்பிடுறப்போ ரேவதி அங்கிருந்து கிளம்பி போக மறுக்கிறா. இனி அவ்வளோதான், இதுதான் என்னோட வீடு, அவர் இறந்துட்டாரு, இனி அவருக்காண்டி தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு மறுக்கிறா. ரேவதியோட பெற்றோர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. தன் மகள் வெள்ளை உடை உடுத்திட்டு வந்த பார்த்தோன்னே அவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே ரேவதி இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறா, கல்யாணம் பண்ணாதான் கணவரா என்ன, மனதால நினைச்சாரே அவர் என்னோட கணவர் தான், இதுதான் என்னோட வீடு, இவர் வாழ்ந்த வீடு தான் என்னோட வீடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை கேட்டு பெற்றவங்களுக்கு துடியா துடிச்சு போறாங்க. தன் பெண் கல்யாணமே ஆகாம விதவையாகிறத நினைச்சு அவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே ரேவதி சொல்ல ஆரம்பிக்கிறா, அவரோட உடலுக்கு மட்டும்தான் அழிவே தவிர அவரோட உயிருக்கு இல்லை, அவரோட உயிர் என் கூட தான் இருக்குது, நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன், இன்னொரு கல்யாணம் நான் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை கேட்டோன்னே பெற்றவங்களுக்கு தான் மகளின் இருக்கிற காதலோட வலியும் அதோட ஆழத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தன் மகள் வெளியில் சோகமாக இருந்தாலும் மனதார கோபிநாத்து கூட சந்தோஷமாக இருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேர்த்துக்கு ரேவதியோட காதல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.